ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்க தமிழ் டெக் ப்ரோ. ஸோ இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் பைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோக்குள்ள பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் யூடியூப் பேனர். ஸோ எப்படி நம்ம யூடியூப் பேனர் கிரியேட் பண்ணுறது. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட், நான் பார்த்த வரைக்கும் நிறைய சேனல்ஸ்க்கும் யூடியூப் பேனர் யாருமே செட் பண்ணலை. அது எதனால அவங்க பண்ண தெரியலையா, ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி புரியலையா, ஸோ அது ரொம்ப தலைவலியான விஷயம். ஸோ யூடியூப் தம்ப்நெயில் செட் பண்ணுற மாதிரி, யூடியூப் ப்ரொஃபைல் பிக் செட் பண்ணுற மாதிரி யூடியூப் பேனர் செட் பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப் பேனர் அதோட பர்மிஷன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிபிஎஸ், ஒரு 300 கேபிபிஎஸ் கூட தான் அந்த பேனர் நம்ம எடிட் பண்ணணும், அப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த பேனர் சைஸ் கூட ரெவல்யூஷன் கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் நிறைய தடவை ட்ரை பண்ண ப்ரோ, என்னால் முடியல ப்ரோ. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்கணும். மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும் தான் யூடியூப் பேனர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அதை பற்றி ஃபுல்லாக புரிய வைக்க முடியும். ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன காமிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம யூடியூப் பேனர் கிரியேட் பண்ணுறது, எந்த ஆப் மூலியமாக கிரியேட் பண்ணுறது, எந்த ஆப்பில் ஈஸியாக இருக்குது, எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி யூடியூப் பேனர் கிரியேட் பண்ண முடியும், கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம செட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதை நான் கிளியராக சொல்லியிருப்பேன் எப்படி நம்ம பேனர் செய்யுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கண்டிப்பாக புரியும். அப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சேனலில் பார்த்தீங்கன்னா பேனர் செட்டிங் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம பேனர் செட் பண்ணுறது, ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், எப்படி நம்ம செட் பண்ணுறது அதை பார்த்தா நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பேனர் செய்கிறதுலேயே பாதி ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க. ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ண பிறகு நார்மல் www.youtube.com சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் நார்மலாக youtube.com சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணிட்ட பிறகும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்டர்ஃபேஸ் வந்துருச்சா. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் இருக்கும். அதை டேப் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆன் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைடு எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணிட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும், பிசி மாதிரி வரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறதை அப்படியே பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக புரியும். சைடில் சேனல் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, சேனல் லோகோவை டேப் பண்ணுங்கள். ஸோ சேனல் லோகோ டேப் பண்ணிட்ட பிறகு மை சேனல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணுங்கள். ஸோ மை சேனல் டேப் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சேனல் லோகோ இருக்குது. ஸோ சேனலோட ஐக்கான் இருக்குது. ஸோ சேனலோட பேனர் இருக்குது, 3 இருக்குது. ஸோ கஸ்டமைஸ் சேனல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிட்ட பிறகும் அந்த பேனர் மாதிரி இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணுங்கள். ஸோ அதை டேப் பண்ணிங்கன்னா சைடில் பென்சிலோட ஐக்கான் தெரியுதா, சைடில் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பென்சில் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். ஸோ அந்த பென்சில் ஐக்கானை டேப் பண்ணிட்ட பிறகும் எடிட் பேனர்னு பாருங்கள், சேனல் ஆர்ட். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எடிட் சேனல் ஆர்ட்னு கிளிக் பண்ண போய் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ இருக்குது. ஸோ ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ண உங்கள் ஃபைலில் ஓப்பன் ஆகிடும். ஃபைலில் நீங்கள் எந்த ஃபோட்டோ நீங்கள் பேனர் இப்போ க்ரியேட் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி எந்த இது நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ உங்கள் சேனலோட நேம் போட்டு, ஸோ அதை நீங்கள் சிம்பிளாக டேப் பண்ணாலே போதும். சிம்பிளாக டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்ட பிறகு அந்த க்ராப் சைஸ் வரும். ஸோ வீடியோ ரெவல்யூஷன் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபோட்டோ ரெவல்யூஷன்லாம் கேட்கும். இந்த சைஸ் நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் பக்காவாக செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ காமிக்குது. ஸோ பிசியில் இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் க்ராப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ பிசியில் ஒரு மாதிரி இருக்கும், மொபைலில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ட் சைஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சேவை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ சேவை டேப் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ ரீஃப்ரெஷ் ஆனவொடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா புதுசு போயிருந்துடும். ஸோ ஓல்டு போய்ட்டு புதுசு வந்துடும். ஸோ உங்கள் சேனல்லையும் போய் செக் பண்ணி பாருங்களாம். ஸோ சேனல்லையும் போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சேனல் நார்மலாக சிம்பிளாக போகும் யூடியூப்பில். ஸோ யூடியூப்பில் போய்ட்டு மை சேனல்லையும் கிளிக் பண்ணி பாருங்கள். யுவர் சேனல் சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேனலை கிளிக் பண்ணாலே போதும், மேலே பேனர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் அண்ட்